வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம லட்சுமி சேனல்ல ஹோம் டூர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். முதல்ல நம்ம மங்களகரமா நம்மளோட சாமி ரூம் பார்க்கலாம். இதுதான் நம்மளுடைய சாமி ரூம். அடுத்து நம்ம பார்க்க போறது நம்மளுடைய கிச்சன். இங்க நம்ம பார்க்க போறது தோசையே வராத தோசை கல்லு. பக்கத்து வீட்டு பத்மாவோட குழம்பு கிண்ணம். நம்ம லேடிஸ் எல்லாம் கிண்ணம் நல்லா இருந்தா திரும்பி கொடுக்க மாட்டோம்ல, அதுதான் சுட்டுட்டேன். இந்த ஃப்ரிட்ஜ்ல நிறைய ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள் எதுவுமே இப்ப இல்ல, எல்லாமே சாயங்காலம் வந்துரும் வியூவர்ஸ். அடுத்து நம்ம ரூமுக்கு போலாம். நம்ம ரூம்ல என்னுடைய ஹஸ்பண்ட் அஞ்சா நெஞ்சன் இருக்காரு. அவரு இந்த மார்னிங் டைம்ல மெடிடேஷன் பண்ணிட்டு இருப்பாரு. சோ சைலன்ஸ் வியூவர்ஸ், சைலன்ஸ். என்னுடைய ஹஸ்பண்ட் சாப்பிடு 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 மோனத்தை வாங்குறான். யோ லூசு, சாப்பிட வர்றம்மா. வியூவர்ஸ், சாப்பிட வரேங்கிறது சாங் மூலமா சொல்றாரு என்னுடைய ஹஸ்பண்ட். சோ கியூட். வெளிய வா. அடிப்பாடி வாங்க வியூவர்ஸ், அடுத்து நம்ம பார்க்க போறது என்னுடைய மகன் கண்ணப்பனுடைய ரூம். அவன் ஒரு கேம் டிசைனர். பாருங்க, இதெல்லாம் பண்ணதுதான். இங்க பாருங்க பாருங்க, அவன் பயங்கர புத்திசாலி, ரொம்ப திறமைசாலி. என்ன எல்லாரும் வேலைக்கு போறதுக்கு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணுவாங்க, இவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றதே ஒரு வேலையா வச்சிருக்கான். அது ஒண்ணு மட்டும் தான் குறை. இங்க பாருங்க, நேத்து கூட ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணிட்டு வந்து டயர்டா Dress கூட மாத்தாம அப்படியே தூங்குறான் பாருங்க. ஐயோ, எனக்கு இப்பதான் ஞாபகம் வருது, அவனுக்கு இன்னைக்கு ஒரு இன்டர்வியூ இருக்கு, என்ன எழுப்ப சொன்னா அவனை மறந்துட்டேன். டேய் டேய் கண்ணா கண்ணா எந்திரா, இன்டர்வியூ இருக்குன்னு எழுப்ப சொன்ன, எந்திரா. இங்க பாரு வியூவர்ஸ், வியூவர்ஸ் ஹாய் சொல்லு. ஏமா நீங்க இன்னைக்கு அவன் இன்டர்வியூ அட்டென்ட் பண்றல, அதுக்கு நீங்க அவன் நல்லா சக்சஸ் ஆகணும் எல்லாரும் ஆல் தி பெஸ்ட் சொல்லுங்க. நீங்க பாரு ஆல் தி பெஸ்ட் சொல்றாங்க. தேங்க் யூ தேங்க் யூ. 52 சப்ஸ்கிரைபர் ஆச்சிட்டு டயர்டா இருக்கா. இதனுடைய தம்பியோட ரூம். சோடா சேகர், அவர் ஒரு சமூக போராளி. அப்புறம் ஏய் லட்சுமி, அடுத்த வீடியோல சந்திக்கிற வரைக்கும் பாய் வியூவர்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க் யூ. என்னடா மா டேப்ல தண்ணி வரலமா? ஐயோ சொல்ல மறந்துட்டேன்டா, மோட்டார் ரிப்பேர்டா. மாமாட்ட சொல்லி பார்க்க சொல்றா. மா டைம். யோ மாமா, என்ன மாப்ள? கீழே வாயா. என்ன மாப்ள? என்னது இது? என் ஷார்ட்ஸ் எடுத்து போடாத எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன். ஐயே சரி, அதை விட மேட்டர் சொல்லு. மோட்டர் ரிப்பேர் பண்ணாம மேல என்ன பண்ணிட்டு இருக்க நீங்க? இதென்ன கையில போடு? இதுவா மாப்ள? இது குடிமகன்களுக்கு நடக்கிற அநீதிக்கு எதிரான போராட்டத்துக்காக ரெடி ஆயிட்டு இருக்கேன் மாப்ள. தீபாவளிக்கு ரிலீஸ் ஆகிற உங்க ஹீரோ படத்தோட கலெக்ஷனோட எங்க கலெக்ஷன் தான் அதிகம். நாங்க எவ்வளவு நேர்மையா இருந்தாலும் எங்களுக்கு டூப்ளிகேட் சரக்கு தான் தர்றாங்க. சரி பரவாயில்லன்னு விட்டா ஒயின் ஷாப்புக்கு லெஃப்ட் ரைட் போலீஸ் ஸ்ட்ராவ் வச்சு ஊத சொல்லி ட்ரங்க் அண்ட் டிரைவ் பிடிக்கிறாங்க. இந்த பிரச்சனை எல்லாம் இல்லாம இருக்கணும்னாக்க சரக்கு வந்து ஃப்ரீ ஹோம் டெலிவரி பண்ணணும்னு கேட்க போறோம். ஒரு ஸ்மால் அளவுக்கு கூட குச்சமே இல்லை உனக்குலாம். ஐயா சரி போய் மோட்டர் ரிப்பேர் பண்ணு போ. அது நான் காலையில பாத்தேன் மாப்ள, அது ரெடியாக்கு சாயந்தரம் ஆயிரும். யோ இன்டர்வியூக்கு போனையா நானு? ஆன்லைன் இன்டர்வியூவா? அடப்பாவீங்களா. ஐயோ இங்கே ஒரு வைஃபை பிரச்சனை இருக்குமே. மாமா ரூமுக்கு போய்டும். ஐயோ அடப்பாவி மாமா. போட்டோல இருந்தே போட்டோ இப்படி பாக்குறான் பாரு. வேற ஒண்ணும் இல்லையா? ஆண்டவா. Hi ma'am. Tell me about yourself. I am Kannappan, coming from Chennai. My childhood day, I love to play video games. See, all my favorite video game poster only. Impress ஆயிட்டாங்க போல. சார், இந்த கேமிங் ஃபீல்டை எப்படி சூஸ் பண்ணீங்க? இந்த ஃபீல்டை பத்தி உங்களுக்கு என்னெல்லாம் தெரியும்? ஆன் ஃபியூச்சர்ல நான் ஒரு பூமரா இல்லாம நல்ல கேமரா இருக்கணும்னு ஆசைப்படுறேன்.
சின்ன வயசுல இருந்தே சென்னை சிட்டில வாழ்ந்தாலும் ஜிடிஏ சிட்டில தான் நான் விளையாடி வளர்ந்துருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஸ்கூல் லீவ் விட்டா எல்லாரும் ஊருக்கு போறதுக்கு ரயில்வே ஸ்டேஷன்ல இருப்பாங்க. ஆனா நான் பிளே ஸ்டேஷன்ல தான் இருப்பேன். பப்புக்கு போய் ஆடினதோட பப்ஜிக்கு போய் ஆடினது அதிகம்னா பாத்துக்கோங்களேன். வின்னர் சிக்கன். நல்ல கிரியேட்டிவிட்டி இல்ல? தேங்க்யூ சார். Why should we hire you? மேடம், நான் டெடிகேஷனா வேலை செய்வேன். இந்த கம்பெனிக்காக உயிரை கூட கொடுப்பேன். நான் ஒழுக்கமா இருப்பேன். ஒழுக்கத்துக்கு இன்னொரு பேர் எங்க ஃபேமிலி தான். நீ வேலை செஞ்சு என்னத்தை கழுத்துன்னு நீங்க கேட்காத அளவுக்கு நான் பயங்கரமா வேலை செய்வேன். Bullshit. எதை பார்த்து இப்படி பயந்தாங்க? யோ மாமா, ஆன்லைன் இன்டர்வியூல இருக்க இப்படி அம்மன குண்டியா வந்து நிக்கிற? நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்றேன் மாப்ள. கேமரா முன்னாடி வந்து ஆஃப் நியூடா நிப்பியா? இது வேற. என்னடா இப்படி பண்ணி வச்சிருக்க? ஏய், என் மாமா காவாலையான்னு ஜட்டியோட கேமரா முன்னாடி வருவான்னு எனக்கு எப்பறம் தெரியும்? ஆனா ஒண்ணு மச்சான், உனக்கு வேலை கிடைக்கிறதும் 90s கிட்ஸ் கல்யாணம் ஆகிறதும் ஒண்ணுதான். ஏய், என்னடா இப்படி சொல்ற? நான் ஏற்கனவே பல பிரச்சனையில இருக்கேன். உனக்கே தெரியும், எங்க அப்பாவோட பென்ஷன் காசுல தான் நாங்க ஓட்டிட்டு இருக்கோம். ஐயோ, வேற கால் பண்றானே. ஹலோ. வணக்கம் தம்பி, என்ன ஞாபகம் இருக்கா? அண்ணே, உங்களை மறக்க முடியுமா அண்ணே? அப்புறம் என்ன இதுக்கடா இன்னும் காசு தராம இருக்க? இன்னொரு 2 வாரத்துல அந்த பணத்தை கொடுத்துறேண்ணே. இன்னும் 2 நாள்ல என் பணம் வரணும். இப்படி வரலன்னு வைய, டேய் மெதுவாடா, ரத்தம் வர அளவுக்கு சத்தம் போட வைக்கிறீங்க. தம்பி உங்களுக்கு புரிஞ்சுதா? புரியுதுண்ணே. யாரா? இது டெவில் ஆம்ஸ்ட்ராங்னு ஒருத்தன்டா, பாக்ஸரு. இந்த பேங்க்ல லோன் வாங்கிட்டு கொடுக்காதவங்க கிட்டலாம் மிரட்டி வாங்கி கொடுப்பான். டேய், நீ எப்படா மாட்டின? கொஞ்ச நாள் முன்னாடி நான் பப்புன்னு ஒரு பையனோட பப்ஜில ஃப்ரெண்டானே. என்னால இந்த கேம்ல 11th லெவலுக்கு மேல அப்கிரேடே ஆக முடியல ப்ரோ. ஒரு லெவலை தாண்ட எந்த லெவலுக்கு வேணாலும் போறவன் தான் ப்ரோ உண்மையான கேமர். மாஸ் ப்ரோ மோட்டிவேட் ஆகுது ப்ரோ. ப்ரோ, நீங்க கொடுத்த மோட்டிவேஷனை நான் இப்ப வேற லெவல்ல போயிட்டு இருக்கேன். இப்பதான் என்ன ஒரு கேமராவே ஃபீல் பண்றேன். சூப்பர் ப்ரோ. விளையாடும் போது புத்திசாலியாவும், பர்ச்சேஸ் பண்ணும்போது தைரியசாலியாவும் இருக்கணும். அப்பதான் நம்ம கேம் உலகத்துல ஒரு ராஜாவா இருக்க முடியும். ஓகே ப்ரோ. டேய், பார்த்து தள்ளுங்கடா, தடிக்கு வந்து தாடு தச்சிட போகுது தம்பிக்கு. ப்ரோ, நான் நீங்க சொன்ன மாதிரி பர்ச்சேஸ் பண்ணி கேம் விளையாடினேன்னா கொஞ்சோண்டு அமௌண்ட் லாஸ் ஆயிடுச்சு ப்ரோ. எவ்வளோ? ஜஸ்ட் 10 lakhs. 10 lakhs? சரி, இவங்கெல்லாம் யாரோட ஆளுங்க? என்னோட ஆளுங்க. குட்டி கொஞ்சம் சம்மந்தம் இல்லாம என்ன கோத்து விட்டுருக்கானே. டேய், யார சொல்ற? ஐயோ, ஒன்ன சொல்லப்பா, அவரை சொன்னேன். எதுவும் அதில் எங்க மாமா கிட்ட சொல்றா. உன் கேர்ள் ஃப்ரெண்டை தூக்கறதுக்கு முன்னாடி பணத்தை கொடுத்துரு. எனக்கு தான் கேர்ள் ஃப்ரெண்டே இல்லையே. இல்லையா? அப்ப லவ் பண்ண வச்சு தூக்கும். நீ மாமா வேலை பாக்குறன்றியா? மாமா உங்களுக்காக என்ன வேலை வேணா பாப்பா, நான் மாமா வேலை பார்க்க. அண்ணே, நான் வேணும்னு எதுவும் பண்ணலண்ணே. அவனுக்கு கைடு தான் பண்ணேன். கைடு பண்றியா? எங்க மாமா உன்னாச்சு ஐடு பண்ணுவார். இது நீ மூடு. தம்பி ஏதோ விளையாடுறதுக்காக விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டாப்ல. நீ விளையாட்டுத்தனமா 10 லட்சம் கொண்டா கொடுத்தினா நான் விளையாட்டாவே நினைச்சுக்கிறேன். ஐயோ அண்ணே, நான் உங்க பையனுக்கு கேம் விளையாட ஹெல்ப் தானே பண்ணேன். அவன் ஏதோ 10 ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணுவான்னு பார்த்தா பைத்தியம் முடிச்சவன் 10 லட்ச ரூபாய்க்கு பண்ணி வச்சிருக்கான். சாரிண்ணே, என்ன விட்டுருண்ணே. விட்டுலாம்டா, விட்டுலாமா? விட்டுலாம். இன்னைக்கு ஒரு நாளைக்கு 2 வாரத்துல கொடுத்துருவல்ல, இல்லன்னா ஐயோ குத்திப்பீங்களா? குத்திருவேன். உனக்கு மட்டும் எப்படா இப்படிலாம் நடக்குது? நடக்குதே. நான் எவ்வளோ ஆச்சு? 80 rupees. நான் தரேன்டா. டேய் சும்மாரா, நான் தரேன்டா. நான் தரேன்டா. இல்ல, கொஞ்சம் பழைய பாக்கியம் இருக்கு. பையா, பாக்கி தூங்க வச்சுக்கோ. மாமா, என்ன மாமா பாக்குற? ஃபீலிங்ஸ் மாப்ள. அந்த பொண்ணோட நிலைமையில நினைச்சா யார் வேணாலும் ஃபீல் பண்ணுவாங்க. நான் ஃபீல் பண்ணக்கூடாதா? அதுக்கு நீ அந்த மருமகளை பார்த்து ஃபீல் பண்ணும், மாமியாரை பார்த்து ஃபீல் பண்ணக்கூடாது. ஆளும் மூஞ்சும். மா மா, நீ விளம்பரம் போட்டா கூட விடாம பாப்பியே. டேய் சேகரு. பா, கண்ணப்பம்பா, சேகர் அங்க உட்காந்து தக்காளி தின்னுட்டு இருக்கு பாரு. டேய் கன்சு, எனக்கு ரொம்ப நாளா ஒரு டவுட் இருக்கு. என்ன? என் போனை சுவிட்ச் ஆன் பண்ணாலே யங்
மாடல்ஸ் மூஞ்சிகளாவே வந்து நிக்குது. அது ஏன்டா எனக்கு மட்டும்தான் வந்து நிக்குதா? நீ கூகுள் ஏதாவது தப்பான ஆடை கிளிக் பண்ணி பார்த்தியா? ஒரே ஒரு வாட்டி. அப்புறம் நீ எது சம்பந்தமா டைப் பண்றியோ அது ரிலேட்டடா தான் காட்டும். சொன்ன சவுண்டா கத்துறான், கேட்டுப்பாலும். எஸ்கே